மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில், இல்லாதவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும். நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும். நிறுவனங்கும்போது இங்கே வாடிக்கையாளராக வர்றவங்க எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். எனக்கு இந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த காரணத்துக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம். இது சம்மந்தமாக எல்லாமே வளர்றதுக்கு. கரெக்ட் சார். ஜெகன் மட்டன் மார்ட் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யம் இப்போ ஆரம்பிச்சு ஒரு பெரிய அளவுக்கு தெரியப்படுது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் சார் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவர் வந்து இவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்காரு. அந்த டைமில் தீபாவளின்றது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான நாளாக இருந்தது? உண்மையை சொல்லணும்னா நாங்களாம் தீபாவளி கொண்டாடினதே கிடையாது. அப்படியா? ஆமாம். எதனால ஏன் தீபாவளி கொண்டாடினதே இல்லை? தீபாவளி அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது, எங்களுக்கு அப்போ பொருளாதாரம் அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கு நம்மளை தள்ளப்பட்டு, நம்ம எதை இழந்தோமோ அதை தானே அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உருவாகும். அதுதான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ எது வந்து உங்களுக்கு மறக்க முடியாத தீபாவளியாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில்? எனக்கு இங்கே நான் வந்த நாள்லேருந்து எல்லா தீபாவளியுமே நல்ல நாளாக தான் இருந்திருக்குது. என்ன நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கொண்டாட மாட்டோம், அவ்வளோதான். கடைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது தான். இந்த தீபாவளி வந்து எனக்கு வந்து மிகச்சிறந்த தீபாவளி. இந்த ஒரு முக்கியமான நிகழ்வில் நிறைய பேருக்கு பட்டாசுலாம் வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ முக்கியமாக கருதுறீங்க? எவ்வளோ சந்தோஷத்தை வழங்குது உங்களுக்கு? என்ன சந்தோஷம்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு சந்தோஷமே கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி வளர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.